Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 4.2ல third sum is cos inverse of minus x equal to pi minus cos inverse of x true. Justify the answer. ஃபஸ்ட்டு இது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரீசனோட எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டுபிடிச்சு இது கரெக்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் let y is equal to cos inverse of minus x அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த cos inverse இங்கிட்டு வந்தால் என்ன ஆகும்? cos y equal to minus x அப்படிங்கிறது ஆகும். அப்போ xங்கிறது என்ன? minus cos y. நம்மளுக்கு எப்போ காஸோட மைனஸ் வரும்? cos pi minus y இருந்தால் மட்டும்தான் இது cos 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு வரும். அதனால நம்ம cos pi மைனஸ் y அப்படின்னு நான் எழுதுகிறேன். இப்போ இந்த காசை நான் இங்கிட்டு கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்? cos inverse of x is equal to pi minus y அப்படின்னு ஆகும். அப்போ cos inverse of x is equal to pi minus yயோட வேல்யூ என்ன? cos inverse of minus x. ஸோ நான் இந்த cos inverse of minus xஐ இந்த சைடு கொண்டு வரேன், இதை இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த சைடு இருக்குது இந்த மைனஸில் இருக்கனால இங்கிட்டு பாசிட்டிவ் ஆகும். ஸோ cos inverse of minus x is equal to pi, இது பாசிட்டிவில் இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸ் cos inverse of x. ஸோ இதுதான் கரெக்டாக அப்படின்னு நம்மளை கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான்.